கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மை அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெப கொள்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மானுவேலராக எங்கள் மத்தியிலே நீங்கள் வந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உங்களுடைய திவ்ய பிரசனம் எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம். சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவரே ஸ்தோத்திரம். தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். தமது ஞானத்தினால் சமுத்திர கொந்தளிப்பின் மூர்க்கத்தை அடக்கிறவரே ஸ்தோத்திரம். சமுத்திரங்களின் ஆழங்களை மூடுகிறவரே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்தவரே ஸ்தோத்திரம். ஆழத்தின் அடியில் உலாவினவரே ஸ்தோத்திரம். பரமண்டலங்களின் சக்கரத்திலே உலாவுகிறவரே ஸ்தோத்திரம். பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உலாவுகிறவரே ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தேவன் சுவாமி. ஆழங்களை அடித்தளம் புகுந்து மட்டும் புகுந்து அதில் உலாவுறீங்க ஆண்டவரே. பரமண்டல சக்கரத்தின் மேல உலாவுறீங்க. எவ்வளோ பெரிய தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி உலாவுறீங்கப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேலை சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்க நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டேயே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் என்னி பொங்குதே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷோ இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ப்ரேயர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரேயர் பார்த்து கேட்டுட்டே இருக்கும்போது நீங்களும் பைபிள் பேசேஜை கேட்குறீங்க, வாசிக்கிறீங்க, ப்ரிப்பரேட்டரியாக வாசிக்கிறீங்க. அப்படியே பைபிளில் உள்ள ஒரு பெரிய ட்ரூத், ப்ரேயர், பவர் ஆஃப் ப்ரேயர் அப்படியே சோக்காய் உள்ளே போகணும். தட்ஸ் த கோல், காட் கிவன் கோல் டு அஸ். இந்த லாக்டவுன், லெஸ் மூமெண்ட், இந்த பீரியடில் நம்ம என்ன கெயின் பண்ணுறோம்? பவர் ஆஃப் ப்ரேயரை கெயின் பண்ணுறோம். இன்னைக்கு பார்க்க போகிற புஸ்தகம் தானியேல் 9ஆம் அதிகாரம்.
தானியேல் அப்படி சொல்லும்போது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஒன்று, ப்ரேயர். ப்ரேயர், தானியேல் சொன்ன ப்ரேயர். ப்ரேயரை பற்றி பேசிட்டே இருக்கும்போது தானியேல் இப்படி சொல்லலைன்னா முக்கியமான ஒரு ஐட்டத்தை விட்டோம் அப்படின்னு அர்த்தம். தானியேல்லாம் ப்ரேயர். நெக்ஸ்ட், ப்ராஃபசி. அதாவது அவ்வளவு ஒரு ஆழமான ப்ராஃபசி, வேறு யாரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. இட் appears to be the deepest prophecy extending to the very end. prophecy. next, அவருடைய தீர்மானங்கள், பர்பஸ் சொல்லுவோம். அவருக்கு ஒரு ஃபோக்கஸ். ரொம்ப நிறைய பேர் பைபிளை ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க. ஆனா இந்த புக் ஆஃப் டேனியல்ல நம்ம பார்க்கும்போது தானியேல் அப்படி சொல்லும்போது அவர் தீர்மானித்தார். இந்த மாதிரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கோ. அதான் பர்பஸ். தானியேல்ல பிரேயர், ப்ராஃபசி, பர்பஸ். தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நாம தானியேலுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க முடியும். தானியேலுடைய ஜெபத்தை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்துடைய சரித்திரத்தை மாற்றிய ஜெபம். The history of Israel was changed by the power of prayer of Daniel. இதை பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்பிக்கை வருது. என்னுடைய ஜெபம் என்னுடைய வரலாற்றை மாற்றும். என்னுடைய ஜெபம் என் குடும்பத்துடைய எதிர்காலத்தை மாற்றும். என்னுடைய ஜெபம் என் தேசத்தினுடைய எதிர்காலத்தை மாற்றும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? My prayer will change me, my family, my country. இந்த தானியேல் வேதத்தை எப்படி பார்த்தார்? தானியேலுக்கு ஒன்று புரிஞ்சு, இந்த வேதம் மனுக்குலத்தினுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த பைபிள்ல இருக்கு. இந்த பைபிள்ல மனுஷனுக்கு வேண்டிய, ஜீவனுக்கு வேண்டிய, வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியங்கள் இருக்கின்றன. இந்த பைபிள்ல மனுஷனுக்கு வேண்டிய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன. பைபிள நம்ம சொல்றோம்ல, சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லுவோம். 1-2 சீக்ரெட்ஸ் பார்க்கிறோம். நம்ம வாசிக்க வாசிக்க பெரிய பெரிய ப்ரொஃபஸர், தியாலஜி ப்ரொஃபஸர் இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்கலாம், அவருக்கு விளங்காத, அவருக்கு வெளிப்படாத, வெளியாக்கப்படாத ரகசியங்கள் நமக்கு வரும், உங்களுக்கு வரும். சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப், சத்தியங்கள், வாழ்க்கை சத்தியங்கள். வாழ்க்கைக்கு சந்தோஷமான, தேவனுக்கு பிரியமான, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இந்த பைபிள்ல சொல்யூஷன், ஆன்சர்ஸ். பல சிக்கலான நேரம், இந்த சிக்கல், பிரச்சனை, பூட்டப்பட்ட கதவு, என்ன செய்யற ஒரு திகைப்பு, அந்த சிச்சுவேஷன்ல பைபிளை வாசிக்கும் போது சொல்யூஷன் நீங்க பார்க்க போறோம். சொல்யூஷன். ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேசத்துல அடிமைகளா இருக்காங்க. There appears to be no light, no solution seen. வாடி வதங்கி பிரச்சனையோட, துக்கத்தோட, கண்ணீரோட இருக்காங்க. இந்த கண்ணீரை போக்குறதுக்கு, இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு, மனபாரத்தை போக்குறதுக்கு, நிந்தையை போக்குறதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க பைபிள் இருக்கு. நீங்க வச்சிருக்க பைபிள் 500 ரூபாய் புத்தகம் இல்ல,
இட்ஸ் யுவர் லைஃப் புக். ஆமென். ஹalleluya. உங்க தேவை, உங்க எதிர்காலம், உங்க குடும்பத்தின் எதிர்காலம் இந்த பைபிள், நீங்க வாசிக்கிற பைபிள்ல இருக்குது. எண்ணற்ற தீர்க்க தரிசனங்கள், எண்ணற்ற prophecies regarding you, your family, your life, secrets of life. ஹalleluya. சில பேர் கேட்கலாம், என்ன பிரதர், என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை. Read your Bible again and again. இன்னைக்கு இந்த பகுதி தானியேல் 9ஆம் அதிகாரம் நமக்கு சொல்ல போற சத்தியம் இதுதான். There is deliverance in the Bible. God has provided for that. இந்த பிரச்சனையில விடுதலையே இல்லையா? இருக்கு. Praise God. Hallelujah. இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க நம்பிக்கை இல்லாத சூழல்ல நம்பிக்கை வரும். இவங்க எல்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவ்வளவு சிரமம் அவங்க வாழ்க்கையில. இந்த 9ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்களேன். அதை வாசிக்கும் போது அந்த பெயினை நீங்க உணர முடியும். என்ன ஒரு தலை குனிவு, என்ன ஒரு அவமானம், அது லைஃபே ஒண்ணுமில்லாம போச்சு. இந்த சூழல்ல தானியேலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்காலத்தை பார்க்கிறாரு. என்னுடைய தேசத்துல மீண்டும் எழுப்புதல், இந்த கஷ்ட காலத்து முடிவு. That's inspiration in your Bible. Praise God. Hallelujah. சில பேர் சொல்லுவோம், பத்திரமா ஜாமான் வச்சுக்கோங்க, உடைஞ்சால் உடைஞ்சு போயிடும், ஃப்ரெஜைல். சில பேர் சொல்லுவோம், ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க, பயங்கர பவர் இருக்கு இதுக்கு, தொட்டா ஷாக் அடிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. பைபிளை பார்த்து சொல்லணும், இதில் நிறைய விஷயம் இருக்கு, வாழ்க்கை விஷயமே பைபிள்ல இருக்கு. Praise God. Hallelujah. Praise God. இந்த பைபிள் வாசிக்கும்போது நம்பிக்கை வருது, இன்ஸ்பிரேஷன் வருது. நம்ம என்ன பண்றோம், இத என் ஜெபத்துக்கு எனக்கு அது ஒரு ஆதாரமாக, பேசிஸ் ஆஃப் மை பிரேயர். என்ன ஜெபம் பண்ண தெரியல பிரதர், வசனத்தை பார்த்து ஆஹா இப்படி நான் ஜெபிக்கு, எனக்கு ஆதாரம் பைபிள்ல இருக்கு. Praise God. தானியேல் பைபிளை வாசித்தார். அவருக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கைய, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம், சந்தோஷமான எதிர்காலம், நிந்தை, அவமானம், கட்டுகள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மறுமலர்ச்சி, மீண்டும் சந்தோஷம், மீண்டும் நகைப்பு, வாய் நிறைய இனியும் பாடல். இதை வாசித்த உடனே அவருக்கு இன்ஸ்பிரேஷன், இதை அடிப்படையில் ஜெபிக்க துவங்குறார். கடைசி இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, சொன்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் பைபிளை வாசிக்கும் போது நான் லைஃபோடு அப்ளை பண்ணிட்டே வர்றோம். நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த நாட்களில் நம்ம பைபிளை இந்த ஆங்கிள்லேயே பார்த்துடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், ஒருவேளை அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்காம இருக்கலாம். நிறைய இடங்கள்ல பைபிளை அது ஒரு கான்டெக்ஸ்ட், அது ஒரு கதை, ஒரு சம்பவம் இல்லை, அந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு என்னோட என்ன பேசுகிறார், தேவன் என்ன பேசுகிறார், தேவன் எனக்கு என்ன ஆதாரம் கொடுக்கிறார், தேவன் என்னை என்ன செய்ய சொல்றார். இதுதான் தானியேலுக்கு. தானியேல் எரேமியா புஸ்தகத்தை வாசித்தார். தானியேல் எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது, நம்மெல்லாம் உங்களை பற்றி தெரியல, நான் பைபிள் அண்டர்லைன் பண்ணி வாசிட்டே இருப்பேன். அண்டர்லைன் பண்ணி வாசிட்டு அப்படியே போயிடல, லைஃபோட கனெக்ட் பண்ணார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எரேமியா 25ஆம் அதிகாரம் 11 முதல் 13ஆம் வசனம். கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேசத்துல அடிமைகளாக இருப்பாங்க, 70 வருஷங்கள் அடிமையா இருப்பாங்க. 70 வருஷம் கழிச்ச பிறகு நான் அவங்கள மீண்டும் கொண்டு வருவேன் தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கே கொண்டு வருவேன். மறுபடியும் அது கன்ஃபார்ம் பண்றார் எரேமியா 29:10. இதே ஃபேக்ட்ஸ் கன்ஃபர்மேஷன்.
தானியேலுக்கு இதை அப்ளை பண்றார். ஆஹா, இது எனக்காக கொடுக்கப்பட்ட பகுதி, இஸ்ரவேல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்ட பகுதி. நான் இதை என் லைஃப்ல அப்ளை பண்றேன், என் சிச்சுவேஷன்ல அப்ளை பண்றேன், என் நெருக்கத்துக்கு, என்னுடைய அடிமைத்தனத்துக்கு, என்னுடைய தாழ்வுக்கு, இந்த சால்வான சிச்சுவேஷன்ல நான் அப்ளை பண்றாரு. இது வரைக்கும் பார்த்த லாஸ்ட் 10 minutes or so I've been speaking on this. ஒரே பாயிண்ட், நான் பைபிள் வாசிக்கும் போது, நீங்க பைபிள் வாசிக்கும் போது அதுல சத்தியத்தை லைஃப்ல அப்ளை பண்ணணும். ரெண்டாவது, இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு எரேமியா 29:10 பிடித்து கொண்டு, எரேமியா 25:11 முதல் 13 வருஷத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஏன் ஜெபிக்கணும்? God has already said, இல்லையா? ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவர் சொல்றார், 7 வருஷம் கழிச்சு நான் கொண்டு வந்துடுவேன் உங்களுக்கு திருப்பி. அப்போ why should I pray? பைபிள்ல நிறைய blessings உங்களுக்கு இருக்கு, உங்க லைஃப் அப்ளிகபிள் இருக்கு. பட் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அதை பிடித்து கொண்டு நீ ஜெபித்தா அதிகமான ஆசீர்வாதம். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு ரோல் உண்டு. தேவன், இந்த இதே சம்பவத்தை பார்ப்பேன். God promised 7 வருஷம் நீங்க போய் இருக்கணும், 7 வருஷம் கழிச்சு கொண்டு வருவேன். God's promise. இத எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், எழுதப்பட்டிருக்குது. God planned and promised. prophecy கொடுத்தது எரேமியா, இந்த வசனத்தை கொடுத்து ஜெபித்தது தானியேல். மனுஷனுக்கு ரோல், ஜெபம் பண்ணு. அடுத்த ஒரு ரோல் சைரஸுக்கு, அவன் அந்த சைரஸ் ராஜா மூலமாக இந்த வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்ணணும். உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன், நீங்க போகலாம் உங்க தேசத்துக்கு. பாருங்க, மனுஷனுக்கு ஒரு ரோல் இருக்கு, தேவனுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. உங்க குடும்பத்தில் உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் ஆபரேட் ஆகிறதுக்கு கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அதாவது அன்னைக்கு அப்படி இருந்துச்சுங்க, அதுக்கு ஜெபிச்சாருங்க, அப்புறம் ஓவர் தானுங்க இல்ல. இன்னொரு பெரிய ஒரு உதாரணம் சொல்றேன், பொதுவான சொல்றேனே, செகண்ட் கமிங், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமா, வர்றேன்னு சொல்லிட்டார்ல. பாருங்க, God has proposed. யோவான் எழுதிட்டார் அதை. நான் இதை பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவர் வருகிறார், அவருடைய சித்தத்துக்காக நம்ம அவர் வருகைக்காக காத்திருப்போம், ஜெபத்தோட காத்திருப்போம். நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக 2ஆம் வருகை இருக்கும். ஆமென். தானியேல் நினைக்கல, இது யாருக்கோ யாரோ சொன்னது இல்லை. தானியேல் சொன்னார், நான் ஜெபித்தா என் தேசத்துக்கு ஆசீர்வாதம், நான் ஜெபித்தா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க ஜெபித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு விடுதலை, தேசத்துக்கு விடுதலை. Praise God. இப்ப தானியேல், ஏன் தானியேலோட ஜெபம் இவ்வளோ சிறப்பா இருக்கு, நம்ம இதை பார்க்கணும். அது தானியேல் இந்த வார்த்தையை, எரேமியா எழுதி வச்ச வார்த்தையை பிடித்து ஜெபித்தார். 70 வருஷம். என்னையிலிருந்து 70 வருஷம். அதாவது 3 அலைகள்ல இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு போனாங்க ஆளுக்கு. முத அலை BC 605 தானியேலும் இன்னும் நிறைய பேர் அங்க போயிட்டாங்க, பிடிச்சு கூட்டு போயிட்டாங்க. அப்புறமேட்டு BC 597 இஸ்ரேல் தேசத்துல பொருட்கள்லாம் போச்சு. கடைசியில் BC 587 முழு தேசம் மொத்தமாக அழிக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. முதல் ஈவெண்ட்டுக்கும் கடைசி ஈவெண்ட்டுக்கும் 18 வருஷம் வித்தியாசம். தானியேல் என்ன பண்றாரு, ஏர்லியஸ்ட் டேட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே
அந்த தேர்ந்து 70 வருஷம் ஆக்குங்க அப்பா. பிரைஸ் காட், ஹalleluya. எப்படி ஜெபிச்சாரா? ஏன் இந்த ஜெபம் விசேஷமா இருக்கு அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஜெபிச்சாரா? உபவாசத்தோட, சாக்குடுத்தி, சணல் போட்டு, சாம்பல்ல உட்கார்ந்து. இது எதை குறிக்குது? ஏன் அவர் பாட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து ஜெபிச்சிருக்கலாம்ல? ஜெபம் தானே, இதுக்கு ஏன் இதெல்லாம்? அதாவது நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் அப்படி சொல்றாருல, என்ன அர்த்தம்னா இதான் ஃபாஸ்டிங். என்னுடைய சுயத்தெல்லாம் விடுறேன். நான் என் மாம்சத்தில் ஜெபிக்க மாட்டேன். என்னுடைய சுய சிந்தனை வந்துடும். நான் அப்படியே என் சுயத்தை அடக்குறேன். எனக்குள்ள உள்ள பசுத்த ஆவியான வெளிப்படுத்துறேன். உபாஸ் இந்த சாம்பலை உடுத்துறது, சாம்பலை உட்கார்றது, சணல்ல உடுத்துறது எல்லாம் என்னன்னா அவருடைய துயரத்தை காமிக்கிறார். பேர்டன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல பல சிச்சுவேஷன்ஸ்க்காக ப்ரே பண்ணியிருப்பீங்க. சில நேரம் ஜெனியூனா ப்ரே பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் அதில் சந்தேகமே கிடையாது. சில நேரம் ஜெனியூனா ப்ரே பண்ணும்போது மிகுந்த பாரத்தோட ஜெபிப்பீங்க. அப்ப ரிசல்ட் வேற விதமா வரும். எக்ஸாம்பிள், உங்க ரிலேட்டிவ்க்கோ ஃப்ரெண்டுக்கோ வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் கன்சர்ன் ஒரு ப்ரே பண்றோம், சின்சியர் ப்ரே பண்றோம். இன்னொரு ஸ்டேஜ் கன்சர்ன் மட்டும் இல்ல, ரொம்ப ஒரு பேர்டன், அந்த குடும்பத்துக்காக ஒரு பேர்டன். ஐயோ, இவங்க இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்காங்களே, இப்படி வேதனையோடு இருக்காங்களே, என்ன செய்வாங்க? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பேர்டன், அது மனதுருக்கம், அந்த கம்பேஷனோட ப்ரே பண்ணும்போது வேற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தானியேலை பற்றி பார்க்கும்போது 3 காரியங்கள்: ப்ரேயர், ப்ராஃபசி, பர்பஸ். இந்த 9ஆம் அதிகாரத்தை போட்டிருக்கு, தானியேல் தன் முகத்தை திருப்பி, தானியேல் தன் முகத்தை அவருக்கு நேராக நோக்கி. அதான் டிட்டர்மினேஷன். நான் அங்க இங்க பார்க்க மாட்டேன், ஆண்டவரே உம்மை பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமேன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்ப அதான் இது. முகத்தை, கர்த்தர் முகத்தை நோக்கி, மனுஷனை பார்க்கல. இந்த போய் சிபாரிசு கேட்கணும் அப்படி போகல. சிபாரிசு கேட்கற தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட தான் அங்க காரியம் இருக்குது. அவர் கண்கள்ல எனக்கு டிக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஓகே கிடைச்சிருச்சுன்னா, மனுஷன் கண்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். பிரைஸ் காட், ஹalleluya. அதே மாதிரி இந்த ஜெபத்தை நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க தானியேல் 9 வாசிச்சு பாருங்க. அத தானியேலுடைய அணுகுமுறை நமக்கு ஒரு பாடமா இருக்கும். ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்தி, glorifying God. நம்ம ஆண்டவர் சொல்லுகிற ஜெபத்துல hallowed be thy name அப்படி சொல்லுவோம்ல, அதாங்க. அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. நான் ரொம்ப உள்ளுக்கு போகல, ஏன்னா அது நீங்களே நம்ம வாசிக்கும் போதே நம்ம உள்ளத்தை உணர முடியும். தானியேல் இப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறார். நானும் எனக்கு தெரிஞ்ச பைபிள் வாசனங்க, எனக்கு தெரிஞ்ச கர்த்தருடைய குணங்களை சொல்லி 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 அவரை மகிமைப்படுத்தணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்டவரே, நீர் மகத்துவமும் பயங்கரமான தேவன். நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், காட் இஸ் கிரேட். அதான் மகத்துவம், கிரேட் காட். அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஒரு ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன், ஆசம் காட், பயங்கரமான தேவன். இன்னும் பல வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் ஒரு முக்கிய பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லு ஜெபத்தில். என்ன சொல்றாரு? ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்கள் குற்றம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம். யாரு? தானியேலும் செஞ்சாராத. தானியுடைய எதிரிகளை என்ன பண்ணாங்க? தானி ஏதாவது தப்பு போட்டா சுத்தி பார்த்தாங்க, சலடை போட்டு பார்த்தாங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாங்க, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல.
குற்றமில்லாத மனுஷனா இருந்தாரு மனிதர் கண்கள்ல. ஆனா தானியேல் சொல்ற, நாங்க ஐ எம் a part of it. நான் நிறைய பாவ சுவாபமுள்ள மனுஷன், ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, என்னுடைய நீதியில எங்களுடைய நீதியில உமது நீதி, forgiveness, மன்னிப்பு எனக்கு தேவையப்பா. மன்னிப்பு இருந்தா தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும், உங்கள்கிட்ட நான் கிளைம் பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, மெயின்லைன் சர்ச்காரங்க அப்புறமேட்டு இப்போ நியூ இண்டிபெண்ட் பென்டிகாஸ்டல் சர்ச்காரங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வரும். மெயின்லைன் சர்ச்காரங்க இந்நேரம் பார்த்தாலும் நாங்கள் பாவம் உள்ளவங்க, பாவ குணம் உள்ளவங்க, பாவம் செய்தோம் பாவம் செய்தோம் இதுலேயே இருப்பாங்க. இது புதுசாக வர்ற இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, we are all right, something is wrong with others, I am okay, they are not okay. ரெண்டுக்கும் கரெக்டான நடு நிலைமை, பேலன்ஸ். ஆண்டவரே நான் குறைவான மனுஷன், கீழே விழுகிற மனுஷன் ஆண்டவரே, ஆனா நீங்க என்னை மன்னிக்கிற தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபை உள்ள தேவன். தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே ஆனாலும் உமது இரக்கம், ஆண்டவரே உமது மன்னிப்பு உண்டு. தானியேல் சொல்ற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, தானியேல் 9:17, தானியேல் 9:17 அவர் சொல்ற வார்த்தை, அன்னைக்கு ஜனங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க உன் வார்த்தையை கேட்கல, நியாய பிரமாணத்தை மீறினாங்க, அட்டகாசம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு ஜனங்க உண்மை கெஞ்சல, நான் இன்னைக்கு கெஞ்சுறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. God is a God of second chance. நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு கேட்டிருக்கும் நீ மன்னிப்பு, கேட்கல, இனிமேல் ஒரு மன்னிப்பு கிடையாது. God is a God of second chance. God is a God of third chance. God is a God of fourth chance. Hallelujah. Endless chances. Amen. Hallelujah. அன்னைக்கு நீ செய்யாத இன்னைக்கு நீ செய்ய முடியும். That's a wonderful grace of God. Amen. Praise God. தானியேல் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு இடத்துல தானியேல் 9:15 எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டாந்தீங்க அப்படி சொல்வார். ஒரு டச் பண்ணி கொண்டு வருவார் எகிப்தை. அது என்ன அர்த்தம்னா, தானியேல் என்ன கேட்கிறாரு, பவர் ஆஃப் காட். பைபிள்ல ரெண்டு விஷயங்கள், ரெண்டு இன்சிடென்ட்ஸ் தேவனுடைய பவரை பயங்கரமா அதிகமா மேக்னிஃபை பண்ற இன்சிடென்ட்ஸ். முதல் இன்சிடென்ட், எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வந்தது, லிபர்ட்டி. இது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கிரேட்டஸ்ட் ஈவென்ட், த மோஸ்ட் பவர்ஃபுல் டிஸ்பிளே ஆஃப் காட். புதிய ஏற்பாடு, த மோஸ்ட் பவர்ஃபுல் டிஸ்பிளே ஆஃப் காட், ரிசரக்ஷன். இது ரெண்டு தான் இன்சிடென்ட்ஸ், கிரேட்டஸ்ட் பவர் டிஸ்பிளே. ரெண்டுலயும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தம் சம்பந்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளித்த போது விடுதலை. இங்க இயேசுக்கு ரத்தம் சில சிந்தப்பட்ட போது தேவனுடைய அனாதி தீர்வு முழுமையாய் நிறைவேறி பாவம் போகி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமென். பாருங்க என்ன ஒரு அருமையான அப்ரோச், பிரேயர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். முடிக்க போறேன். இந்த செய்தியின் தலைப்பு, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே பதில். இதுதான் தானியேலுக்கு நடக்குது. தானியேல் 9:20. If you have the Bible nearby, open it and see it. ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம லாஸ்ட் 1 or 2 days பார்த்தோம், there may be delay in prayer results. ஆன்சர் கிடைக்க, பதில் வர்றதுக்கு தாமதம் என்று பார்த்தோம். இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது, தானியேல் 9:20. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையிலே பதில் வந்தது. ஆமென். So prayer answering God.
என் அருமையான சகோதரே சகோதரியே, உங்க ஜெபம் சின்ன காரியத்தை பட்டிருக்கலாம், பெரிய காரியத்தை பட்டிருக்கலாம். உங்க ஜெபம் உங்களுடைய அன்றாட பிரச்சனைய, ஆண்டவரே நாளைக்கு எனக்கு ஆகாரத்தை தாங்க, give me my daily bread இருக்கலாம். உங்க ஜெபம் தேசத்தினுடைய விடுதலை பட்டிருக்கலாம். உங்க ஜெபம் குடும்பத்தினுடைய மேன்மைப்பட்டிருக்கலாம். big, small or whatever it is, God is a God and is a prayer answering God. ஜெபிக்கும் போதே பதில் மட்டுமில்ல பிரதர், பதில் மட்டுமில்ல பிரதர். இந்த பகுதி வாசி பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லி விடுறார் வார்த்தையை. நீ எப்படி தானியேலை நீ ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? எப்படி நீ தானியேலை நீ உற்சாகப்படுத்தணுமா? எனக்கு பிரியமானவனே சொல்லு. தானியேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி ஒரு சந்தோஷம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். என் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. தானியேலுக்கு மோட்டிவே கிடையாது, செல்ஃப் மோட்டிவே கிடையாது. தேசத்துக்காக இவர் ஒரு பெரிய நிலைமையில் இருக்கார். ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அடிமையா இருக்காங்க. ஆனா தானியேல் பெரிய நிலைமையில அந்நிய தேசத்தில் இருக்கார். அவர் தன்னை பற்றிய பேசல. இட் வாஸ் a burden for God. It was a burden for God. Hallelujah. பைபிள் வாசி பாருங்க, பகுதி வாசி பாருங்க. ஆண்டவரே உம்மது ஜானா burden for God. God loved him so much. ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமா இருந்துச்சு ஜெபம். எனக்கு பிரியமானவனே, தேவதூதன் சொல்றான், உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறார் ஆண்டவர். தானியேல் அண்டர்ஸ்டாண்டிங்கே கேட்கல. அதாவது முதல்ல தேவனை ராஜ்யத்தை கேட்டுங்கள், மிச்சம் கூட கொடுக்கப்படும் மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டு கூட கொடுக்கிறார். சாலமோனுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு ஞானத்தையும் தர்றேன் மாதிரி உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன்னு சொல்லித்தான் பெரிய ப்ராஃபஸியை கொடுத்தார். உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறன. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, தானியேலின் தேவன் எங்களுடைய தேவன் ஐயா. அப்பா, ஒரு நெருக்கமான சூழ்நிலை, பதிலே இல்லை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ஆண்டவரே, இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல உமது வார்த்தை ஒரு புதிய ஹோப்ப, ஒரு அடிப்படைய பேசிஸ தானியேலுக்கு கொடுத்தது ஐயா. தானியேலை பிடித்து ஜெபித்த போது ஆண்டவரே உங்க பதில நீங்க கொடுத்தீங்க ஐயா. ஜெபிக்கும் போதே பதில் கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, எங்க தேவைகளுக்காக மனபாரத்தோட, சுயத்தின்படி அல்ல, உம சித்தத்தின்படி, தேவ வார்த்தைகளின்படி, வாக்கு தத்தங்களின்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்துருங்க ஐயா. ஜெபிக்கும் போதே பதில். நாங்க இதை பிடித்துக் கொள்கிறோம் ஐயா. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசு மூலம் பிதாவே, ஆமென். சங்கீத வேளை 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமான ஒரு மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசம் அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என்னுடைய ஊர்ல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக சிஸ்டர் லில்லி சவுந்தரம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன்.
ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நாங்கள் கொடானபடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் சுவாமி மணி நேரமாவது இடத்தில் வருவதற்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிற எதற்காக கொடானபடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலும் கூட கத்தாவே இதிலே ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆர்வத்தோடு தகப்பனே தேடும்படியாக நாங்கள் வருகிறபடினால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ தகப்பனே ஆத்ம ஆகாரத்தை கொடுக்கிற கிருபைக்காக கொடானபடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த தினத்துல கூட கத்தாவே பிரதர் மூலமாக சுவாமி நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே பலனை கொடுக்கிற பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தகப்பனே ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் உம்மிடத்தில் வந்து ஜெபித்து கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆம் சுவாமி தகப்பனே நீ பெரியவர் பெரியவர். தானியேலின் ஜெபத்தை கேட்ட தேவன் இப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆம் சுவாமி தகப்பனே நீ செய்கிறீர் சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர், பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆம் தகப்பனே இந்த கொரோனாக்காக நாங்கள் 1.5 வருஷங்களாக ஜெபித்தோம் சுவாமி. தகப்பனே நீ கேட்டு குறைத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே நாங்கள் பயத்தோடு திகிலோடு இடத்தில் வந்த பொழுது எங்களுக்கு அப்படிப்பட்ட திகிலையும் பயத்தை நீர் போக்கினீரே அதற்காக கொடாடக்கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களை நீர் வழி நடத்தினது போல எங்களையும் கூட நீர் வழி நடத்தி வருகிற கிருபைக்காக தயவுக்காக மக்களான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே நீ கிருபையுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன் சுவாமி. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறபடி நாள் மெச்சிருக்கிறோம். நாங்கள் பாவங்கள் செய்தாலும் தகப்பனே இடத்தில் வந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது தகப்பனே எங்களுடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போடுறேன்னு சொல்லி இருக்கிறேன் சுவாமி. அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறபடிக்கு நான் மெச்சிருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆம் சுவாமி ஒவ்வொரு கத்தாவே ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் இடத்தில் வரும் பொழுது எந்த தேவையா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் வியாதிக்கோ மற்ற காரியங்களுக்கோ இடத்தில் வரும் பொழுது ஒரு சிறிய ஜெபமாக இருந்தாலும் நீ கேட்கிற தேவனா இருக்கிறபடினால் மெச்சிருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சாயங்கால வேளையிலே மெச்சிருக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு இடத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே இப்படியாக ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு விசேஷமான தகப்பனே வசனங்களை கொடுத்து எங்களை உடைய பாதையிலே நீ வழிநடத்தி வருகிறதே அதற்காக கொடான ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது சுவாமி. அவ்வளவு நன்மைகள் உடைய கரங்களில் இருந்து பெறுகிறோம் கர்த்தாவே. ஆம் சுவாமி தகப்பனே வசனத்தின் மூலமாக நீர் எங்களை போஷிக்கிறபடினால் வெற்றிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உடலுக்கு நாங்கள் ஆகாரம் எடுப்பது போல ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு நாளும் அந்த மாலை வேளையிலே தகப்பனே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் தகப்பனே இதற்காக முயற்சி எடுக்கிற அண்ணனை அக்காவுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே அவர்கள் எவ்வளவு ஆயத்தப்படுத்தி தகப்பனே இந்த காரியங்களை எங்களுக்கு வந்து சொல்லும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது. எங்க குடும்பத்துக்கோ தேசத்துக்கோ மற்ற நாட்டுக்கோ எவ்வளவு எல்லாத்துக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது கூட தகப்பனே அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறபடி நான் வெற்றிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீ காத்து வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அநேக காரியங்களை அவர்கள் மூலமாக நாங்கள் இடத்திலே வசனங்களை அதிகமாக நாங்கள் கேட்க அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் திருத்தப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் மட்டும் அல்ல சுவாமி இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதை கேட்க நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள் தேவைகள் சந்திக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். யாரா இருக்கா வியாதியில கஷ்டப்படுகிறோம் கொரோனா வியாதியில இருக்கா அவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக தகப்பனே சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. தகப்பனே எவ்வளவோ நாங்கள் கேட்டோம் சுவாமி. நீர் எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு தகப்பனே வீட்டு வசதிகளோ மற்ற வேக்சினோ மெடிசன்ஸோ எல்லா காரியங்களையும் கிருபையாக கொடுத்து அதற்காக கொடான ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நீர் வழி நடத்தி வருகிறீர் ஐயா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது போல சுவாமி நல்ல மினிஸ்டர்ஸை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே அதற்காக கொடான ஸ்தோத்திரம். அவர்கள் எடுக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கை செய்கிற அதற்காக கொடான தகப்பனே. தமிழ்நாட்டிலே தகப்பனே கத்தாவை 36,000 37,000 கொரோனாவை குறைக்கத்தக்கதான
எப்படி மெடிசனை பெறணும், எப்படி வேக்சினை பெறணும் என்ற ஞானத்தை கொடுத்து தகப்பனே எல்லா மக்களுக்கும் தகப்பனே குறையத்தக்கதான கிருமிகளை கொடுத்து இந்த மக்களுக்கும் சுவாமி அந்த வேக்சினை போடத்தக்கதான ஞானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். அதில் அவேர்னஸை தரப்படியாக நம்முடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. அவர்கள் பயப்படுகிறார்கள் தகப்பனே. கர்த்தாவே அது போடுகிறதிலே பயந்து கர்த்தாவே ஒரு மக்கள் போடாம இருக்கிற அவர்கள் எல்லாரும் போடத்தக்கதாக போட்டு தகப்பனே இந்த இந்தியா முழுவதும் சுவாமி இந்த கொரோனாவை நாங்கள் தடுக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். பாதத்திலே வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இடத்துல வருகிறோம் கர்த்தாவே. நீர் கேட்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ஜெபத்தை நீ கேட்டு வருகிற இன்னும் கேட்பீர் என்று விசுவாசத்தோடு இடத்துல வருகிறோம் ஐயா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போகிற காலங்களை இப்படி கரங்களிலே கொடுக்கிறோம். இந்த இந்தியாவிலே சுவாமி தேசத்திலே கொரோனா என்ற வியாதியே இல்லை என்று நாங்கள் கேள்விப்படும்படியாக நீ வைக்க போற கிருபைக்காக கொடான முடியாத ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆம் தகப்பனே செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அந்த மக்களுக்கு அவேர்னஸை கொடுங்க தகப்பனே. எப்படி அந்த மாஸ்கை போடணும், எப்படி இடைவெளியோட இருக்கணும்ன்றதை அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். கொரோனா இல்லை என்ற பயமெல்லாம் போய் தகப்பனே அவர்கள் சந்தோஷமாக தகப்பனே எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு நீ கூட இருந்து தகப்பனே பேசும்படியாக அவர்களை மறுபடியும் தகப்பனே எப்பொழுதும் ஒரு பயத்தோடு திகிலோடு இருக்க நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காரியங்களை நீங்க பொறுப்பெடுத்து செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் சிறிதாக இருந்தாலும் நெருக்கமான ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நீ செய்வீர் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம். நீ மட்டுமாக காத்த தேவன் இனிமேல் நீ வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு பேசிக்கிறோம். ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பதில் தரக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது ஜெரி ஜோசபின் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். സ്വാമി ഞാൻ ജപനത്തിൽ സ്തോത്രം നാളത്തിലിருந்து நன்றி செலுத்துறப்பா. இனிய சுவாமி ஜெப வழியில பங்கு பெற கிருபை செய்ததற்காக நன்றி. ஒரே பலவீனமான நேரத்தில் என்னோடு இருந்து உடைய பலனை கொடுத்து பலப்படுத்தி ஆண்டவரே நான் இந்த ஜெப பகுதியில வந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவரே நீ பலம் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப கொடுக்காக மத்தியமா உடைய பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களுக்காக ஆயத்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு கூடுகை கூட ஸ்தோத்திரம். இதை அருமையாக நடத்துகிற அருமையான சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளாக அவர்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், வழி நடத்துகிறீர். ஆண்டவரே அவர்களை உயர்த்தியிருக்கிறீர். இன்னும் அவர்களை விசாலப்படுத்தும் உங்கள் ஊழியத்தை நீர் விசாலப்படுத்தி ஆண்டவரை இன்னும் அநேக பேர் எங்களை போல நன்மை பெறத்தக்கதாக கிருபையை அவர்களை ஆசீர்வதி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் சந்தோஷமாக ஆன்லைன்ல கிருபை செய்து நன்றி சுவாமி. ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெரியவராயிருந்து வழி நடத்தி வருவீர். நாளிலே எங்களுக்காக அழகான சத்தியம் கொடுக்கப்பட்டது. தானியலை குறித்து நாங்கள் அழகாக பார்த்தோம் சுவாமி. அவருடைய ஜெபம் உத்தரவாதமான ஜெபம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அவருடைய தீர்ப்பதரிசனம் வைக்கத்தக்கதாக வாழ்க்கையிலே அவர் மகிமையை காணத்தக்கதாக அவர்களிடத்திலிருந்து நன்மை பெறத்தக்கதாக எப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கனாக தானியலை வழி நடத்தினீர் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில அவரை ஒரு உதாரணமாக எங்கள் நாளிலே காண்பித்தீர். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் ஜெபிக்கும் போதே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நன்மை கிடைக்குதுன்னு எனக்கு அந்த விசுவாசம் சுவாமி. இப்படிப்பட்ட விசுவாசத்தை யாரும் ஆண்டவரே நீ திரும்பியாக வழி நடத்தி வந்திருக்கிறீர். விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் எத்தனைக்குமோ மகிமையை கண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே நீர் உண்மை நாங்கள் எக்ஸாக்ட் பண்ணோம். எக்ஸாக்டேஷன் தான் முதலாக ஜெபத்தை செயல்படுத்த சுவாமி. உங்களுடைய மகிமை பெரியது ஆண்டவரே. வானத்தை உண்மையும் உண்டாக்கின தேவன், நேற்று மாறாத தேவன். ஆண்டவரே அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன். நீ நல்லவராகவும் ஆண்டவரே வல்லவராகவும் ஆறுதல் தருகிற தேவன், உண்மையுள்ளவராகவும் எங்களுக்கு இருந்து வருகிறதே. ஆண்டவரே நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்றீங்க, இதோடே இருக்கீங்க. அதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட பெரிய தேவனை இருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து
செய்தவர்கள் இந்த நாளிலே அவர்களுக்கு விளக்கம் காண்பின்னு சொல்லி தாடிக்கு கேட்டார். அதே போல எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வோம். இவர்களுக்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். இந்த நாள்ல தெரிந்தோ தெரியாம செய்திருக்காங்க பாவங்களை மன்னித்து எங்கள் ஜெபங்கள் எல்லாம் அவங்களுடைய சன்னிதானத்தை எடுத்து தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. திரும்பியாக உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா தயவுக்காகவும் கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாங்க இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஜெபம் குறித்து உங்களை பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சானிடரி டிபார்ட்மெண்ட் எல்லாரும் இவ்வளவு உற்சாகமாக ஹாஸ்பிட்டல் இருந்து வேலை செய்யறாங்க. இன்றைய தினத்துல கூட நேற்றைய தினத்தையும் நான் பார்த்தேன். டாக்டர்ஸ் யாரும் நிற்கிறாங்க ஆண்டவரே. அதே போல நர்சஸ் பக்கத்துல பேஷண்ட்ஸ் பக்கத்துல சாக்ரிஃபைஸ்டா வந்து நிற்கிறாங்க ஆண்டவரே. நாங்கள் பயந்து கொண்டு டபுள் மாஸ்க் போட்டுக்கொண்டு இப்போ வரலாம், எப்படி வரணும், சானிடைஸ் பண்ணணும் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க காமா நின்று எங்களுக்காக உத்தரவாதம் நிற்கிறாங்க சுவாமி. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு ஆண்டவரே, டாக்டர்ஸ்லாம் இறந்து போனாங்களே கேட்டதெல்லாம் இல்லாம குறைத்துட்டீங்க சுவாமி. நம்பர்ஸ் எல்லாம் மொத்தத்துல கொரோனா அஃபெக்டான அந்த ரேட் நம்பர்ஸை பார்க்கும்போது ரொம்ப குறைஞ்சிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கம்ப்ளீட்டா குறைஞ்சிட்டோம், ஒன்றும் இல்லாம சீரோவாக்க திரும்ப செய்து நாங்கள் சுவாசித்து பார்த்துருக்கோம். அதிகமாக டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் விசேஷமாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குவாரண்டைன் பீரியட்ல அவங்க செய்யற வேலைக்காக பிரபலமான பொறுப்புக்காக விசேஷ பிளெஸிங்கை நீங்க தரப்போறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்ல, அவங்க ஸ்பெஷல் பிளெஸிங்கை தான் ஆசீர்வதித்து வழிபடுங்க சுவாமி. அருமையாக இந்த ஜெபக்குறைத்தான் ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர்களையும் இங்கே பார்த்து வைக்கிறேன். அவங்களுடைய பிள்ளைங்க தொடர்ந்து ஆசீர்வதித்தும் பலப்படுத்தி காத்தும் நடத்தும். இங்க கூடி வந்து எல்லாரும் இங்கே பார்த்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன். ஆமென். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கே இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்புள்ள பரம தகப்பனே. இந்த அருமையான ஜெப கொடுகை அற்புதமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணின் மணி போல எங்களுக்கு பாதுகாத்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் மேன்மேல ஒண்ணுமே இல்லை சுவாமி. எல்லாம் அழுக்கான எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தே போல இருக்கிறது சுவாமி. ஆனால் தேவரீர் உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீங்களே. கொடி ஸ்தோத்திரம். எல்லா பாவிகளும் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்ற மட்டும் ஆண்டவர் நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. எங்கேயுமே எங்களால் நிற்க கூட முடியாது சுவாமி ஆண்டவரே. ஆனால் தயவாக எங்கள் மேல இரக்கம் வைத்து எங்களை கடாட்சித்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க உலாவிக்கிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாவ வழிகளெல்லாம் விட்டு நாங்கள் திரும்ப ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் இருதயத்தில் குத்துண்டராகி பேதுரு எல்லாரும் பார்த்தாங்க. அது போல சுவாமி எங்கெல்லாம் நாங்கள் தவறு செய்கிறோம், எங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில செப்பனிட வேண்டும், பலிபீடத்தை எலியா செப்பனிட்டது போல எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கேற்ற உகந்த வாசனையாக ஆண்டவரே நாங்கள் மாற்ற கிருபை செய்யுங்கப்பா. கொடி ஸ்தோத்திரம். இதை நீங்க மாத்திரம் தான் செய்ய முடியும் சுவாமி. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்றரத்தம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீரன் மீட்பரே வந்தேன். ஆமாப்பா, வா என்று நீங்க அழைத்ததுனாலதான்ப்பா நாங்க வந்திருக்கிறோம். வாவென்று நீங்க அழைத்ததுனாலதான் சுவாமி இந்த ஜெப கொடுகைக்கே நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே எங்களை அழைத்தவரே கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேல நாங்க பெரிய ஆட்கள் இல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் நிமித்தம் உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னால தெரிந்து கொண்டு ஆண்டவரே உள்ளங்கையில வரைந்து வைத்து கண்ணின் மணிகளை போல எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற கிருபை மிகவும் பெரியதப்பா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா
கண்ணீர் மணியை போல பாதுகாக்கிற மாத்திரமல்ல, கழுகு போல உடைய செட்டைக்குள்ள வைத்து எங்களை சுமந்து கொண்டு போறீங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறதை போல எங்கள் மேல் அசைவாடுகிறவரே, கோடா கோடி ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம் அப்பா. உடைய செட்டை நிழலில் அடைக்கலாம் ஆண்டவரே. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் செட்டை நிழலிலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரர் சொல்றதை போல ஆண்டவரே, உடைய செட்டைக்குள்ள நாங்கள் அடைக்கலம் போகிறோம் சுவாமி. சிறகளால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் இருக்கும், செட்டன்களை ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கண்டலை போல வளருவீர்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. வெளியே போய் கொளுத்த கண்டலை போல நாங்கள் வளர கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவர். இந்த கொரோனாவை இம்மட்டாய் 4000 குறைத்ததுக்காக ஸ்தோத்திரம். 36 37 0 கிருபை செய்யுங்க. இனிமே கொரோனா என்ற பேரே ஆண்டவரே எங்கள் அரிச்சோடையில் இருக்கக்கூடாது, எங்க டிக்ஷனரியில் இருக்கக்கூடாது சுவாமி, எங்க ஒக்காபுலரியில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த 3வது வேவை நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, அது எங்களை அட்டாக் பண்ணாம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கனி மதிலாக எங்கள் மேல நீங்க நிழலிடணும் ஆண்டவரே. எங்களை சுற்றி நீங்க இருக்கணும் சுவாமி. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமரம் விடுவிக்கிறார் என்ற வசனத்தின் படிக்கு ஆண்டவரே, உங்களுடைய தூதனானவர் எங்களை சூழ பாளையமரம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆமாண்டவரே, பாதைக்கு நல்ல தீபம் நீங்க சுவாமி. வசனங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கா ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களால் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கூடுகையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கீங்களே, இதை விட என்ன வேணும் அப்பா. அந்த மோசையே ஆண்டவரே, அந்த கண்மணி வெடிப்பிடிச்சு கரத்தினால மூடினவரே, எங்களை அதே போல சுவாமி கரத்தினால மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய கைக்குள்ள நாங்க இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள் ஆண்டவரே. பலத்த கைக்குள்ள ஆண்டவரே நாங்கள் அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட மனப்பான்மை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஏற்பட்ட ரத்தத்தை எல்லாரும் மேலே தெளிக்கிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாருடைய சரீர ஆரோக்கியத்துக்காக, ஆத்மா ஆரோக்கியத்துக்காக, ஆத்மா நன்மைக்காக வருவோம்ப்பா. உச்சம் தலைமுதல் உள்ளக்காக சுகமளிக்க வரமே பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. ஆண்டவரை பேர் எழுதப்பட்ட எல்லா சரீரங்களும் ஆண்டவர் சரீரத்தை அவயவம் எல்லாம் உடைய புஸ்தகத்தில் இருக்கிறதப்பா. எல்லாற்றையும் கோணலாற்றெல்லாம் செவ்வியாக்குறவர், புதிய காரியத்தை செய்கிறவர், வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குறவர். எல்லாற்றையும் புதிதாக்க கிருபை செய்யுங்க. எல்லாத்தையும் ரிப்ளனிஷ் பண்ணுங்க, ரெனியூ பண்ணுங்க, ரீக்ரியேட் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா அவயவங்களையும் புதிதாக்குங்க சுவாமி. ஆண்டவரே, எங்க பேரெழுதப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக, வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம், மருத்துவர்களுக்காக, செவிலியருக்காக வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்று ஆண்டவரே, எங்கள் பேத்தி அபிகேல் அவள் 7வது பிறந்த நாள் சுவாமி. அருமையான பிள்ளை சுவாமி. அவளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவோ தூர தேசத்தில் இருந்த பொழுது சுவாமியை சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் எங்களோடு இடைப்பட்ட அவளை நீங்க பாதுகாத்து வர கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிச்சு பாதையில் நெய்யாய் பொழிகிறது ஆண்டவரே. அவள் பாதை நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவள் உமக்குள்ள அதிகமாக வளர ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக அவளை நீங்க வைத்திருக்கிறதுக்காக கோடா ஸ்தோத்திரம். இன்னும் அதிக ஆசீர்வாதம் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, அம்மா, சகோதரர்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் சிட்டுக்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தமித்தாள், ஸ்ரீபிரபா, சாந்தியவருக்காக வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துக்க, பரிபூர்ண சோத்தை தாங்க. எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இனி ஒரு செல் கூட ஆண்டவரே கேன்சர் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவர் உமால மாத்திரம் தான் முடியும் சுவாமி. இந்த சரீரத்தில் ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு அணுவும் ஆண்டவரே உண்மை துதிப்பாக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். என் சரீரம் உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே. அதுக்குள்ள எந்த சாத்தானுக்கு இடம் கிடையாது. சாத்தானின் வேரெல்லாம் பிடிக்க போட்டோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இன்னும் அதிக பலத்தோட, அதிக உற்சாகத்தோட நாங்கள் 2 பேரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து உமது கரத்தை பிடித்துக் கொண்டு எங்க ஓட்டத்தில் ஓட கிருபை செய்யுங்கப்பா. ஊழிய பாதையில எங்களை வழி நடத்துங்க. அநேக புது திட்டங்களை தாங்க.
வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் பரிபூர்ண சுகத்தை தாங்க, கண்களுக்கு வெளிச்சத்தை தாங்க. மிஸ்டர் வின்சென்ட் பரிபூர்ண சுகத்தோட வீட்டுக்கு வந்து திரும்பி வந்ததுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ராஜ்குமாரிக்கு டிரான்ஸ்ஃபர் தாங்கப்பா ஆண்டவரே. கொரோனா நாகராணிக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. இந்த கூடியில் உள்ள ஒவ்வொருக்கும் சுகத்தை கொடுத்தக்கா ஸ்தோத்திரம். டாக்டர் ரெபேக்காவுடைய மகளுக்கு ஆண்டவரே சக்சஸ் ஆக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கா ஸ்தோத்திரம். ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. அந்த ஜெபங்கள்லாம் கேட்டு பதில் தருகிற தேவன். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி அருமையான ஜபக்குடையக்கா ஸ்தோத்திரம். அருமையான உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அசைவாடுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடை ஒரு ஜப ஆவி எல்லாருக்கும் நீங்க தந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களா கண்ணால பார்க்க முடியும், இதயத்தில் உணர முடியுது சுவாமி. கொடி ஸ்தோத்திரங்களப்பா. உங்களுடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரங்க மத்தியில தொடர்ந்து உலாவுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். Thank you. Thank Bye you. bye. God bless God bless you. you. Bye.